Hi friends, welcome to our channel Engineer Malli Kadai. இன்னைக்கு நம்ம Engineer Malli கடையில எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம ஹோட்டல்ல புரோட்டா சால்னா எப்படி வச்சோம் அப்படிங்கறத உங்களுக்கு அப்படியே கத்தற போறேன். புதுசா பார்க்க போறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். லாக்டவுன் சமயத்தில் நம்ம மளிகை கடை அடைச்சிட்டு ஃப்ரண்ட்ல ஹோட்டல் வச்சு நடத்தணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பண்ணியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் பிளேலிஸ்ட்லையும் செக் பண்ணுங்க. பிளேலிஸ்ட்டில் வந்து இன்ஜினியர் மளிகை கடை ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்பேன். அதில் நாங்கள் ஹோட்டலில் என்னென்ன பண்ணமோ அதை அப்படியே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பேன். புரோட்டா பண்ணுறது, இட்லி சாம்பார் வைக்கிறது, பிரியாணி பண்ணுறது, பிரியாணி ஆர்டர் எடுத்து எப்படி பண்ணுறது, இட்லி ஆர்டர் எடுத்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் ஒரு தள்ளுவண்டி கடை வைக்கணும், ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல கைடன்ஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம புரோட்டா சால்னா வைக்க போகிறோம். சரிங்களா? புரோட்டா சால்னாலே ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்லுவாங்க. அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. சிம்பிளாக நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 200 ml ஆயிலை உடச்சி விட்டுட்டோம். சரிங்களா? ஆயில் விட்டுட்டு ஸ்பைசிஸ் எல்லாம் 2 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அளவு தெளிவாக தரேன். சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சால்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னா, இதை வந்து வெஜ்ஜு சால்னான்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. சரிங்களா? இன்றைக்கி வந்து நம்ம எந்த ஒரு மீட்டுமே சேர்க்காம தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு தேவைங்க முச்சில் நீங்கள் எந்த மீட் வேணுமோ இப்போ வாங்கி போட்டுக்காங்க. எலும்பு வாங்கி போட்டுக்காங்க, மட்டன், சிக்கன் எதுனாலும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த டேஸ்ட் வந்து இதுவே இப்போ ஒரு நான்வெஜ் சால்னா மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன்னா நாங்கள் லாக்டவுன் சமயத்தில் பண்ணுறப்போ கஸ்டமர் வந்து நம்ப மாட்டேன்ட்டாங்க. இல்லை நீங்கள் வந்து நான்வெஜ் சால்னாலேருந்து எங்களுக்கு சால்னா மட்டும் கோரி தரீங்க. ரிப்பீட்டாக நிறைய கஸ்டமர் அதே தான் சொன்னாங்க. ஏன்னா டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும். ரைட்டா? இப்போ வந்து நம்ம வந்து 1/4 கிலோ வெங்காயம், சரிங்களா, 1/4 கிலோ பல்லாரி வெட்டி சேர்த்தாச்சு. இப்போ இது ரெண்டையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதக்குறோம். இப்போ பல்லாரி வதங்குற டைம்லேயே இப்போ கசகசா சேர்க்க போகிறோம். சரிங்களா? கசகசா 1 ஸ்பூன் வந்து அந்த ஆயிலே ஃப்ரை பண்ண விட்டுறணும். சரிங்களா? உள்ளே போட்டோன்னே பொரிஞ்சிரும். இந்த கடுகு பொரிகிற மாதிரி போட்டு பொரிய விட்டுறணும். சரிங்களா? அதுக்காக தான் அந்த டைமில் சேர்க்குறோம். இதை நல்லா சேர்த்து நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எவ்வளோ பேருக்கு இந்த சால்னா பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக 60 புரோட்டா. சரிங்களா? நம்ம வீட்டில் 2 கிலோ புரோட்டா போட்டிருக்கோம். 1 கிலோவுக்கு 30 புரோட்டா, 2 கிலோவுக்கு 60 புரோட்டா. சரிங்களா? நல்லா சாஃப்டான புரோட்டா தான். நான் அன்னைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அதே புரோட்டா தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பண்ணுறோம். சரிங்களா? அப்படி ரொம்ப ஜவ்வுலுக்காமல் தேவைக்கு நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான புரோட்டாவை நீங்கள் வீட்டில் மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸ் இந்த மாதிரி பண்ணிக்கிடலாம். எல்லாமே நம்ம சேனலில் கைடன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். பிரியாணி பண்ணுறது, இப்போ இன்றைக்கி சால்னா கற்றுக் கொடுக்கேன். நீங்களே வெளியில் போய் சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்களே பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? கரெக்டாக 60 புரோட்டா 15லேருந்து 20 பேர். சரிங்களா? நல்லா தாராளமாக ஊற்றி நல்லா செழிப்பாக சாப்பிடலாம். அவ்வளோ சால்னா வரும். இதுக்கு நான் எத்தனை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அளவோடு தான் சொல்ல போகிறேன். இந்த அளவு அந்த அளவுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. கரெக்டான அளவு லிட்டர் படி உங்களுக்கு கரெக்டாக சொல்லி தருவேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 3.25 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 லிட்டர் பாட்டில், ஒரு 1 லிட்டர் பாட்டில், ஒரு 3/4 லிட்டர் பாட்டில், ஆல்மோஸ்ட் 3.25 லிட்டருக்கான அளவு தான் எடுத்திருக்கேன். இப்போ நாங்கள் வீட்டுக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் திக்கான சால்னாங்கிறதுக்காக தண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு தண்ணி பாட்டிலும் எடுத்து காமிச்சிட்டேன். அதை அந்த பக்கம் ஓரமாக வச்சுருவேன். அதை உங்கள் கண்ணு முன்னாடி தான் ஊற்றி கடைசி வரைக்கும் சால்னா பண்ண போகிறேன். ரைட்டா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வத்தல் பொடி சேர்க்க போகிறோம். சரிங்களா? வத்தல் பொடி வந்து கரெக்டாக 10 கிராம் சேர்க்க போகிறேன். நான் வந்து 10 கிராம் ஆச்சி வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். நம்ம சால்னா வந்து பெரிய அளவு கலரே இருக்காது. நேச்சுரலாக வீட்டில் உள்ள வத்தல் பொடி சேர்த்து போட்டிங்களா அந்த கலர் தான் இதுலேயும் இருக்கும். கலர் பொடி சேர்க்குறது உங்களுடைய விருப்பம். வேணா சேர்த்துக்காங்க. நான் வீட்டுக்கு தான் சேர்க்கல. கலர் பொடி சேர்த்தா லுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சால்னா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் வேணும், லுக்கும் வேணும்னா உங்களோட விருப்பம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து வத்தல் பொடி சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். கரெக்டாக 200 கிராம். சரிங்களா? நல்லா 200 கிராம் தக்காளியை நீட்டு வாக்கில் வெட்டி நடுவில் வெட்டி அப்படி போடணும். 200 கிராம் தக்காளி நல்லா சேர்த்து நம்ம வதக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளி வந்து நல்லா வெந்துட்டு, சரிங்களா, ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி வேக வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம மல்லி புதினா சேர்க்க போகிறோம். கரெக்டாக 50 கிராம். சரிங்களா? 50 கிராம் மல்லி, 50 கிராம் புதினாவை நல்லா கழுவி வதக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மல்லியும் புதினாவும் நல்லா வதங்குறது கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். சரிங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ சேர்க்க போகிறோன்னா இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம். சரிங்களா? ரெண்டையும் நல்லா தொளி உரித்து நல்லா மைய அரைச்சி வச்சுட்டு இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா கிண்டி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா வேக விடணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்க போகிறோம். சரிங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெந்த பிறகு நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இப்போ நம்ம வந்து ஒரு 3/4 லிட்டர் பாட்டிலேருந்து இஞ்சி பூண்டு அரைச்ச ஜார், சரிங்களா, மிக்ஸி ஜாரை நல்லா அலசி அதில் முதல் தண்ணி ஊற்ற போகிறோம். தீ வந்து சால்னாக்கு பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. அது எப்படி எரிஞ்சாலும் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்காங்க. அடி மட்டும் பிடிக்க வேண்டாம். பிடிக்கிற மாதிரி வராத சூழ்நிலை அதை மட்டும் கவனிச்சுக்காங்க. முடிஞ்ச அளவு விறகு அடுப்பில் பண்ணுங்கள். சரிங்களா? எப்போவுமே விறகு அடுப்பு வந்து ஒரு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக கிண்டி விட்டு லைட்டாக மூடி வைக்கிறோம். இப்போ இதை லைட்டாக நம்ம மூடி வச்சுட்டு வேக வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து மல்லிப்பொடி சேர்க்க போகிறோம். சரிங்களா? மல்லிப்பொடி வந்து அளந்து எடுத்துருக்கேன். கரெக்டாக 10 கிராம். சரிங்களா? மல்லிப்பொடி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. டேஸ்ட்டையே வேறு மாதிரி மாற்றி விட்ரும்.
கரெக்டாக 10 கிராம் மல்லிப்பொடி, எந்த பிராண்டோ வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடினாலும் சரி அளந்து எடுத்து கரெக்டாக போட்டிருக்கேன். சரிங்களா, கரெக்டாக 10 கிராம். நீங்களும் இதே மாதிரி டைமில் சேருங்க. இப்போவும் இதை நல்லா கிண்டி நம்ம நல்லா வதக்குறோம். இப்போ நம்ம வந்து அளவு தண்ணி, சரிங்களா, அதே அளவு தண்ணியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி தெரிஞ்சோடனே நம்ம ஊற்றிக்கிடலாம். சரிங்களா, கொஞ்சம் முன்ன போய் ஆனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து கறி மசாலா, சரிங்களா, எல்லா ஊர்லேயும் கறி மசாலாங்கிறது கிடைக்கும், எல்லா கம்பெனிலையும் வருது. சரிங்களா, கரெக்டாக 5 கிராம். சரிங்களா, நான் ஒரு பிராண்ட் எடுத்திருக்கேன். இந்த பிராண்ட் வந்து எனக்கு கரெக்டாக 5 கிராம் இருக்குது. சரிங்களா, அதனால் 5 கிராம் எடுத்திருக்கேன். நீங்களும் 5 கிராம் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பிராண்டாக எடுத்துக்காங்க. சரிங்களா, கறி மசாலா வந்து இந்த டைம் வந்து சேர்த்து நல்லா வதக்குறோம். சரிங்களா, இப்போ நம்ம வந்து கறி மசாலா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுறோம். இந்த டைம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டைட் ஆகிற மாதிரி இருந்தால் தண்ணி சேர்த்துக்கலாம். சரிங்களா, நான் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி வந்து நம்ம அளவு தண்ணியிலேருந்தே தான் சேர்க்க போகிறேன். அதே மாதிரி இந்த தண்ணி சேர்க்குறப்போ உங்களுக்கு வந்து பெரிய அளவில் கன்ஃபியூஷனே வேண்டாம். ஒரு டைமும் சேர்க்குறப்போ அதிகமாக சேர்த்துறதுமோ தப்பாக அப்படியே அளவே கிடையாது. அங்கே உங்களுக்கு தேவையான அளவு மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்காங்க. சரிங்களா, நான் வந்து ஓவராலாக இவ்வளோ தண்ணி சேர்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு அளவுக்காக வச்சுருக்கேன். இப்போ நான் நார்மலாக பண்ணுற டைம் வந்து நான் குடத்துலேருந்தே சேர்த்து கூட அந்த லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணிடுவேன். சரிங்களா, உங்களுக்கு இப்போ இன்றைக்கி வந்து லைவாக கன்ஃபியூஷனே இல்லாமல் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு நான் பாட்டிலில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சால்னா வந்து பேலன்ஸ் இருக்க தண்ணியையும் ஊற்றி வேக வச்சிடலாம். சரிங்களா, பேலன்ஸ் இருக்க தண்ணி இப்போ 3/4 லிட்டர் தண்ணி வந்து நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். சால்னாக்கு தேங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமானது. அது என்ன கால்குலேஷனில் சொல்கிறேன் அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்காங்க. அதாவது 1 லிட்டர் தண்ணி சேர்க்குறீங்கன்னா 100 கிராம் தேங்காய் சேர்க்கணும். சரிங்களா, நான் இப்போ வந்து 325 கிராம் தேங்காய் எடுத்திருக்கேன். 3.4 லிட்டர் தண்ணி இல்லைனா 3 லிட்டர் தண்ணி. சரிங்களா, அவ்வளோங்கிற கணிப்பில் நான் எடுத்திருக்கேன். எப்பவும் நான் எடுக்கிற அளவு தான். இப்போ நம்ம எடுத்த தேங்காய் கூட மசாலா சேர்க்க போகிறோம். சரிங்களா, ஸ்பைசிஸ் இதுதான் ரொம்ப முக்கியமானது. 5 ரூபா வேர்க்கடலை பாக்கெட் கடையில் வைப்பாங்களா, அதில் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்காங்க. அடுத்து வந்து முந்திரி பருப்பு. சரிங்களா, முந்திரி பருப்பு எண்ணெய் எடுத்துக்காங்க. சரிங்களா, ஒரு 15 பருப்பு எண்ணெய் அதில் சேர்த்துக்காங்க. அடுத்து வந்து கசகசா. சரிங்களா, ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்தோம்ல, அதே மாதிரி ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் வந்து கசகசா சேருங்க. சரிங்களா, அதே மாதிரி 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துருங்க. அடுத்து ஏலக்காய் வந்து கரெக்டாக 4 பீஸ். சரிங்களா, 4 பீஸ் கையில் எண்ணெய் எடுத்து போட்டுருங்க. அடுத்து வந்து கிராம்பும் அதே மாதிரி ஒரு 4 பீஸ். சரிங்களா, 4 பீஸ் கரெக்டாக எண்ணெய் எடுத்து போட்டுக்காங்க. அடுத்து வந்து பட்டை. சரிங்களா, பட்டை வந்து ஒரு சின்ன அளவு கரெக்டாக ஒரு 1 கிராம் கணக்குக்கு தான் பட்டை எடுத்து போட்டுருங்க. இப்போ நம்ம தேங்காய் வந்து அரைக்க கொடுத்தாச்சு. சரிங்களா, தேங்காய் அரைக்க கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து சக்தி மட்டன் மசாலா. சரிங்களா, 35 கிராம் சேர்க்க போகிறேன். சக்தி மட்டன் மசாலா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், ஆச்சி மட்டன் மசாலா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். சரிங்களா, உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை சேர்த்துக்காங்க. நான் ரெண்டுலேயுமே மாற்றி பண்ணுவேன். சரிங்களா, இன்றைக்கி வந்து சக்தி மட்டன் மசாலா கரெக்டாக 35 கிராம். சரிங்களா, நான் கவர் எதுக்கு அப்படி காமிக்கிறேன்னா 15 கிராம் கீழே இருக்குது, ஃபுல்லையுமே தட்டலை. கரெக்டாக 35 கிராம் மட்டும் அளவு பண்ணி எடுத்திருக்கேன். சரிங்களா, விசுவலாக கை அளவுலேயே எடுத்துட்டேன். கீழே வந்து 15 கிராம் நான் சைடு பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலேயுமே என்ன கணக்கு அப்படின்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம். சரிங்களா, நீங்கள் எடுக்க போகிற 1 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம் மசாலா சேரும். சரிங்களா, அந்த 1 கிராம் வந்து கறி மசாலா மற்ற மசாலா வகைகள் சேரும். இது வந்து டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம வந்து அளவு தண்ணியிலே இருக்கிற தண்ணியை வந்து ஊற்றி நல்லா ஒரு கொஞ்சம் வேக விடுவோம். சரிங்களா, ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம் வந்து நம்ம பச்சை மிளகா போட போகிறோம். பச்சை மிளகா வந்து பெரிய பச்சை மிளகா, நல்லா காரம் உள்ளது, கரெக்டாக 5 இதை கீறி போட போகிறேன். சின்ன பச்சை மிளகா நீங்கள் 8, 10 கூட போடலாம். இந்த டைமில் போட்டால் அந்த பச்சை மிளகா வந்து சிதையாது, அப்படியே முழுசாகவே சால்னால் நல்லா வெந்து நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த டைமில் போடுறேன். சரிங்களா, இப்போ வந்து உப்பு. சரிங்களா, உப்பு வந்து ஓவராலாக உங்களுக்கு ஒரு 60 கிராம்லேருந்து 80 கிராம் வரை தேவைப்படும். உப்பு வந்து புதுசாக போடுறோம், கொஞ்சம் பார்த்து போடுங்க. சரிங்களா, நான் வந்து கையளவுலேயே போட்டுட்டேன். உப்பு வந்து கொஞ்சம் கவனமாக போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காய். சரிங்களா, தேங்காய் ஃபஸ்ட் அளவெல்லாம் காமிச்சோம்ல, இந்த ஸ்பைசஸ்ஸு எல்லாம் சேர்த்து அரைச்சி எட்டு வந்தாச்சு. இப்போ தேங்காவை அரைச்சி உள்ளே ஊற்றிட்டோம். அதே மாதிரி தேங்காயில் நம்ம வந்து கடலை சேர்ப்போம், வேர்க்கடலை. சரிங்களா, அந்த வேர்க்கடலை வந்து தொலியை வந்து நல்லா கசக்கி ஊதிட்டு அரைங்க, தொலியோடு போட்டு அரைச்சிடாங்க. சரிங்களா, இப்போ அரைச்சி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்து நல்லா கொதிக்க விட்றோம். இப்போ தண்ணி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3/4 லிட்டர் சேர்த்தோம். சரிங்களா, அந்த க்ரீன் பாட்டில் சேர்த்தோம், அது 3/4 லிட்டர் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. அடுத்தால வந்து இப்போ 2 லிட்டர். சரிங்களா, 2 லிட்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணோம். இப்போ
2 லிட்டர் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம 2.25 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ இதை நம்ம நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். சரிங்களா, நல்லா கொதித்து தேங்காய் மசாலா எல்லாமே நல்லா வேகணும். அது தட்டியும் கொதிக்க விட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா கொதித்து வர்றப்போ நீங்கள் அப்பப்போ டைம் வெயிட் பண்ணி நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி தெரியும். சரிங்களா, நல்லா திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றிக்காங்க. இப்போ நான் வந்து இந்த 1 லிட்டர் பாட்டிலையும் தண்ணி ஊற்றிட்டேன். கரெக்டாக 1 லிட்டர் பாட்டிலில் ஒரு 850 தண்ணி வரை ஊற்றிட்டேன். சரிங்களா, இப்போ மொத்தமாக நம்ம இந்த சால்னாக்கு எடுத்த தண்ணி வந்து 3.25 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கோம். ஆனால் உள்ளே ஊற்றுனது வந்து 3 லிட்டர் 600 ml வரை ஊற்றிருக்கோம். சரிங்களா, இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சால்னா வந்து இப்போ வேக தான் வைக்கணும். சரிங்களா, அந்த கண்டிஷனில் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து லைட்டாக உப்பு பாருங்கள். சரிங்களா, உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும், எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துட்டு இப்போ நான் செகண்ட் டைம் உப்பு சேர்க்க போகிறேன். சரிங்களா, உப்பு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60 கிராம் தான். அந்த பிராண்டு வந்து கொஞ்சம் கரிப்பு முன்ன பின்ன இருக்கும். உப்பு வந்து பார்த்து போட்டுக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சால்னாவை நல்லா மூடி போட்டு கொதிக்க வைங்க. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு ஒரு 3 பொருள் சேர்க்க போகிறோம். சரிங்களா, கல்பாசி, பெப்பர் பொடி, மல்லி இலை, இந்த 3 சேர்த்துட்டா நம்ம சால்னா ரெடி. இப்போ நல்லா கொதிச்சு வர டைமில் வந்து கல்பாசி, சரிங்களா, கல்பாசியை வந்து ஒரு 2-3 கிராம் அளவுக்கு வந்து நல்லா பிச்சு மேலே அப்படி தூவணும். நல்லா அது கொதிக்க விடணும். சரிங்களா, இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் தான் இதை போடணும். எண்ணெயும் சால்னாவும் பிரிஞ்சு வந்துடணும். சரிங்களா, ஆல்மோஸ்ட் ரெடிங்க கண்டிஷனில் தான் இதை போடணும். இப்போ நம்ம அடுத்து வந்து பெப்பர் பொடி சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா எண்ணெய் எப்படி தனியாக நிற்குது, சால்னா எப்படி நிற்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். பெப்பர் பொடி, ஆச்சி பெப்பர் பொடி ஒரு 6 கிராம் சேர்த்துருக்கேன். சரிங்களா, 5 to 6 கிராம். நீங்கள் பேக்கெட்டாக வாங்கி போட்டால் அப்படி அளவு அதிலே இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டில் இருந்தாலும் அதையும் கூட போடுங்க. அதை சேர்த்துட்டு நல்லா அப்படியே கிண்டி விட்டுட்டு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அடுத்து வந்து மல்லி இலை சேர்க்க போகிறோம். சரிங்களா, மல்லி இலை வந்து ஒரு 20 கிராம் ஒரு சின்ன பிஞ்சை வந்து எடுத்து அதிலே நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டா நம்ம சால்னா வந்து ரெடி. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சால்னா வந்து நான் ஹைப் தரேன்னு நீங்கள் நினைக்காதுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, அளவெல்லாம் சொல்லிட்டேன். நீங்கள் கம்மி பண்ணாலும் அந்த அளவை டிவைட் பண்ணி அதுபடி பண்ணுங்கள். எந்த அளவு வருதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்களுக்கு இந்த சால்னா தான் பெஸ்ட்டு. சரிங்களா, அந்த பொடி இந்த பொடி சொல்லிட்டு என்னத்தெல்லாமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு சூப்பராக நீங்கள் சால்னா பண்ணலாம். கமர்ஷியலாக உங்களுக்கு இந்த சால்னா ரொம்ப லாபம், ரொம்ப டேஸ்ட்டு. சரிங்களா, இப்போ நம்ம சால்னா வந்து புரோட்டாவில் ஊற்றி எவ்வளோ திக்காக இருக்குன்னு காமிக்க போகிறேன். இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வீட்டுக்கு பண்ணுறதுனால நல்லா திக்காக தான் சால்னா வச்சுருக்கேன். சரிங்களா, இப்போ ஊற்றுனா வந்து ஓடாது. சரிங்களா, இப்போ நம்ம புரோட்டா கூட நம்ம சால்னா ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்களா நம்ம சால்னா எப்படி லுக்காக இருக்குது, கலர் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கலர் பொடி சேர்க்கலை, வேறு எதுவுமே பண்ணலை, நேச்சுரல் கலரு. ஆனால் டேஸ்ட்டு தீயாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஊற்றுனா வந்து நம்ம சால்னா வந்து ஓடாது. சரிங்களா, நல்லா திக்காக வீட்டில் வைக்கிறதுனால அந்தளவு சூப்பராக வச்சுருக்கோம். இதுதான் நாங்கள் லாக்டவுன் சமயத்தில் ஹோட்டலில் வச்ச சால்னாவும். சரியா, நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். சம்மருக்கு நீங்கள் எதுவும் ஜூஸ் பிஸ்னஸ் எடுத்து பண்ணனாலும் வீடியோஸ் நிறையா இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.